ஜூன் 22 தளபதி பிறந்த நாளில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்களோட அம்மா ஷோபா சந்திரசேகர் சொல்லியிருக்கதா இப்போ ஒரு தகவல். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தளபதி விஜயோட பிறந்த நாள் இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த மனுஷன் இதுக்கு முன்னாடி வந்து முழுக்க முழுக்க ஒரு நடிகனா வந்து இருந்தார். நடிகனா இருக்கிறப்பயே அவர வந்து தலைவனா வந்து எல்லாரும் வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு அவர எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். அவருடைய ரசிகர் மன்றத்தில இருக்கக்கூடிய எல்லாருமே நற்பணி மன்றம் நெறைய நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், நலத்திட்டங்கள் இது எல்லாமே அவருடைய பிறந்த நாள் அப்ப பண்ணிக்கிட்டே தான் வந்து இருந்தாங்க. அப்ப தளபதி விஜய், அதாவது நடிகர் விஜய்லேருந்து இளைய தளபதி விஜயா மாறி, அடுத்த தளபதி விஜயா வந்து மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய அவருடைய ட்ராவல் 2026ல் கம்ப்ளீட்டாக வந்து வேற. ஏன்னா, இந்த 2026ல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர். அதனால அவருடைய பிறந்தநாள் வந்து கோலாகலமாக திருவிழா மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா கொண்டாடப்படும். ஆனால் எப்பயுமே நம்ம தளபதி வழக்கம் போல் வந்து சில விஷயங்களை வித்தியாசமாக பண்ணுவார். அதாவது யாருமே எதிர்பார்க்காத சில விஷயங்களை அந்த மனுஷன் வந்து பார்த்தோன்னா போகிற போக்கில் வந்து பண்ணிட்டு போவார். அதுதான் அவர்கிட்ட வந்து ரொம்ப வந்து பிடிச்சது. அதைத்தான் வந்து மக்கள் எல்லாருமே ரசிக்கவும் வந்து செய்கிறாங்க. ஏன்னா இவர் வரமாட்டார் வரமாட்டாருன்னு வந்து சொன்னாங்க. வந்து மனுஷன் வந்து பார்த்தோன்னா அடித்து ஜெயிச்சு துவம்சம் பண்ணிட்டு வந்து போயிட்டார். ஆரம்பத்தில் இப்படித்தான். இவர் சினிமாவில் நடிக்க வரும்போது இதெல்லாம் வந்து ஒரு மூஞ்சியா, இதெல்லாம் தேருமா, இதெல்லாம் வந்து விளங்குமா, அப்படி இப்படின்லாம் வந்து பல விமர்சனங்கள் வந்துச்சு. அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லையை சேர்ந்து அரைஞ்சது மாதிரி அரைஞ்சு போட்டு அவர் வந்து பார்த்தோன்னா கொண்ட இலக்கில் ரொம்ப தெளிவாக வந்து பார்த்தோன்னா வந்து இருக்காருங்க. ஆனால் இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன ஒன்றா, இந்த பர்த்டே அப்போ, அதாவது இதுக்கு முன்னாடியும் அவருடைய ஒரு 5 வருஷம் பிறந்த நாளில் மனைவி வந்து பங்கெடுத்துக்கல. ஆனால் பிள்ளைகள் வந்து பார்த்தோன்னா கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த டைமில் மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் வந்து இல்லை. அதுதான் வந்து இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெருடலாக இருந்துக்கிட்டே இருக்கும். வெளியில் வந்து காட்டினாலும் இந்த உள்ளே அழுகிறேன், அதாவது வெளியில் சிரிக்கிறேன், நல்ல வேஷம்னா வெளுத்து வாங்குறேன்னு முதல் மரியாதையில் சிவாஜி கணேசன் பாடுறது மாதிரி அந்த மனுஷன் வெளியில் வந்து பார்த்தோன்னா காட்டினாலும் உள்ளுக்குள்ளே அது வந்து பார்த்தோன்னா இருக்கத்தான் வந்து செய்யும். ஏன்னா அவருக்கும் அந்த அன்பாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், அந்த ஃபேமிலியோட இதாக இருக்கட்டும், ரொம்ப பாண்டிங்கான வந்து ஒரு ஆள் தானே. ஏன்னா விஜயோட அம்மா ஷோபா சந்திரசேகர் சொல்லும்போது, என்னோட ராசி தான் என் பையன் ராசி, அதாவது கடக ராசி. அவன் முடிஞ்ச அளவு யாரையும் எப்பயும் வந்து ஹர்ட் பண்ண மாட்டான், ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தான் வந்து நினைப்பான். ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்து பார்த்து வந்து பேசுவான் அப்படின்னு இவங்க வந்து சொன்னாங்க. ஆனால் சங்கீதா வந்து சொல்லும்போது, கடந்த 5-6 வருஷமாக நான் நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜெயில் வாழ்க்கை மாதிரி தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை வந்து வரத்தான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனை ஒரு கட்டத்தில் வந்து எப்போ பிரியக்கூடிய சூழல் வந்து உருவாகும்னா, விட்டு கொடுக்காம அந்த ஈகோ ஜாஸ்தி ஆகும்போது தான். நம்ம தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் விட்டு கொடுக்க மாட்டாரான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லைங்க. என்ன காரணம்னா, ஜெயிச்சதுக்கப்புறம் எதிரியாக இருந்தால் கூட முதல்ல போய் அவங்கள பார்த்து அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு வந்த மனுஷன். சமுத்திரக்கனியாக தான் சொன்னார், தலைவா அந்த 3 பேரையும் வந்து விட்டுறாதீங்க. நீங்கள் சிஎம் ஆகும்போது, அதாவது மே 10ஆம் தேதி நீங்கள் சிஎம் ஆகும்போது அந்த வரிசையில் ஒரு 3 பேர் மிஸ்ஸிங்கு. அவங்கள மட்டும் தயவு செஞ்சு வந்து எப்படியாவது வந்து விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன ஒன்றுனா, மே 10ஆம் தேதி அன்னையர் தினம் வந்துச்சு. அந்த அன்னையர் தினத்தில் ஷோபா சந்திரசேகருக்கு ஒரு மகனாக தளபதி விஜய் வந்து சர்ப்ரைஸ் வந்து கொடுத்தாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு அன்னையர் தினத்துக்கு ஒரு அம்மாவுக்கு இதை விட வேறு என்னங்க வந்து வேணும், என் மகன் என்னை வந்து பூரிக்க வச்சுட்டாரு, இதை விட எனக்கு ஸ்பெஷல் என்ன இருக்குது அப்படின்னு அவங்க ரொம்ப நெகிழ்ச்சியாக வந்து பார்த்தோன்னா வந்து பேசியிருந்தாங்க. இப்போ என்ன ஒன்றுனா, நம்ம தளபதி விஜயோட பிறந்தநாள் ஜூன் 22ஆம் தேதி வந்து வரப்போகுதுங்க. அவருடைய பிறந்த நாளை எங்கே கொண்டாடணும்னு பிளான் பண்ணியிருக்காருன்னா, பல பேர் பல பிளான் பண்ணாங்க, நடிகை த்ரிஷா முதற்கொண்டு. ஆனால் அவர் தன்னுடைய சொந்த தொகுதியான பெரம்பூர் தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய வியாசர்பாடியில் அவருடைய அலுவலகம், அதாவது எம்எல்ஏவோட வந்து பார்த்தோன்னா அலுவலகம் வந்து அவர் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேயே கேக் வெட்டி தான் தொகுதி மக்களோட அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போகிறாரு. அதோட மட்டும் வந்து இல்லாமல் தேவைப்பட்டால் அங்கேயே தங்க போகிறதாவும், இனிமேல் மாதத்துக்கு ஒரு நாள் அங்கே வந்து என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத அவரே நேரில் வந்து மனு வாங்கி அதை வந்து முறையான விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு தளபதி விஜய் வந்து சொல்லியிருக்காருங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தளபதி விஜயோட அம்மா ஷோபா சந்திரசேகர் இப்போ ஆகஸ்ட் வந்து 7ஆம் தேதி அவங்களுடைய வாய்தா வந்து பார்த்தோன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக வந்து பார்த்தோன்னா அட்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க சூசகமாக என்ன சொன்னாங்க, ஆகஸ்ட் 7
நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா வந்து நடக்கும் அதுக்கு முன்னாடியே அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லியிருந்தாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, ஜூன் 22ஆம் தேதி தளபதி பிறந்த நாள் அப்ப அவரை எப்படியாவது சங்கீதாவோடையும் அதே மாதிரி அவர் பசங்களோடையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கான ப்ராசஸில் வந்து முழு வீச்சாக வந்து பார்த்தோன்னா இறங்கியிருக்காங்க. தமிழக மக்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக ரெப்ரசன்டிவாக இதை நான் வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவங்க இதை வந்து பண்ணுறாங்க. எல்லாரும் அவங்களோட இந்த முயற்சியை பாராட்டுறதோட மட்டும் வந்து இல்லாமல் இதுக்கு உறுதுணையாக நாங்களும் என்றைக்குமே வந்து பார்த்தோன்னா வந்து இருப்போம். கண்டிப்பாக அவங்க குடும்பம் மறுபடியும் வந்து பார்த்தோன்னா வந்து ஒன்று சேரணும் அப்படின்னு தங்களுடைய எமோஷ்னலான ஃபீலிங்ஸையும் கருத்துக்களையும் வந்து சொல்லிட்டு வர்றாங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.